Dear students, good morning to all. Today we are learn about the lesson air. Okay, we learn air is a mixer. Already you learn air is a mixer. Airல வந்து நிறைய gases இருக்கு அப்படின்றத பற்றி படிச்சிருக்கீங்க. So in this lesson we are study about the effect of greenhouse gases, global warming, acid rain. ஓகேவா, அதை பற்றி படிக்க போகிறோம். தென் ஏரில் இருக்கக்கூடிய அந்த கேஸஸான ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு அதனுடைய அக்யூரன்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸை பற்றி இந்த லெசனில் படிக்கிறோம். ஓகே, நான் இன்ட்ரொடக்ஷன் பாருங்கம்மா. ஏர் இஸ் ஏ மிக்சர் ஆஃப் கேஸஸ் தட் சரவுண்ட் அவர் பிளானட் எர்த். இட் இஸ் எசென்ஷியல் ஃபார் த சர்வைவல் ஆஃப் ஆல் த லிவிங் திங்ஸ். ஏர் கண்டைன்ஸ் 78.09% nitrogen, 20.95% oxygen, 0.93% argon, 0.04% carbon dioxide, and a small amount of other gases. We breathe in oxygen and breathe out carbon dioxide. ஸோ இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஏர் அப்படிங்கிறது மிக்சர். நம்ம பிளானட் எர்த்தில் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய கேஸ் ஏரில் என்ன இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. இது அந்த ஏர் அப்படின்றது நம்ம சர்வைவல் பண்ணுறதுக்கு, இந்த பிளானட் எர்த்தில் நம்ம சர்வைவல் பண்ணுறதுக்கும் மற்ற லிவிங் ஆர்கானிசம் எல்லாமே உயிர் வாழணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஏர் அப்படின்றது இம்பார்ட்டண்டான ஒன்று. ஸோ ஏர் கண்டைன்ஸ் 78% என்ன இருக்குது, நைட்ரஜன் இருக்கும். 20.9 அப்படின்றது நம்ம ஆல்ரெடி என்ன படிச்சிருக்கோம், ஆக்சிஜன் அப்படிங்கிறது 21%ன்னு படிச்சிருப்பீங்க. அது ஏன் அப்படின்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 9 இருக்குல்ல, அதை ரவுண்ட் அப் பண்ணி நம்ம என்னென்னு படிச்சிருப்போம், 21% ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னு படிச்சிருப்போம். அடுத்து ஆர்கன், கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் எவ்வளோ அமௌண்ட் கேஸஸ் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அடுத்து வி பிரீத் இன் ஆக்சிஜன், அதாவது எல்லா உயிரினங்களுமே பிரீத் பண்ணுறதுக்கு ஆக்சிஜனையும் அதை பிரீத் அவுட் பண்ணுறது வந்து கார்பன் டை ஆக்சைடையும் தான் பண்ணும். சரியா, ரெஸ்பிரேஷன். அப்போ plants in turn use carbon dioxide for photosynthesis and release oxygen in the atmosphere. Plants என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்ற ப்ராசஸ், அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் என்ன அப்படின்னா பிளான்ட்ஸ் வந்து ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுற அந்த ப்ராசஸ். அந்த டைமிங்கில் கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு அதை ஆக்சிஜனை வந்து ரிலீஸ் பண்ணும் இன் அட்மாஸ்பியரில். Since men have been cutting down trees for their needs, the amount of carbon dioxide in the atmosphere is increasing. ஸோ மனிதர்கள் வந்து இந்த ட்ரீஸ் எல்லாம் கட் பண்ணுறதுனால அவங்களுடைய தேவைகளுக்காக, their நீட்ஸுக்காக இந்த கட்டிங் டவுன் ஆஃப் ட்ரீஸ்னால the amount of carbon dioxide in atmosphere இன்க்ரீஸ் ஆகுது. This is responsible for the rising of atmospheric temperature. ஓகேங்களா, ஸோ இது மாதிரி கட் பண்ணுறதுனால அந்த கார்பன் டை ஆக்சைடோட லெவல் வந்து அட்மாஸ்பியரில் அந்த டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுது. இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் வெஹிக்கிள்ஸ் ரிலீஸ் கேஸஸ் லைக் கார்பன் மோனாக்சைடு அண்ட் சல்ஃபர் டை ஆக்சைடு இன்டு த அட்மாஸ்பியர். அது இல்லாமல் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் வெஹிக்கிள்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாமே என்ன கேஸை ரிலீஸ் பண்ணுது அப்படின்னா கார்பன் மோனாக்சைடையும் சல்ஃபர் டை ஆக்சைடையும் இன்னும் அட்மாஸ்பியரில் ரிலீஸ் பண்ணுது. This has resulted in effect like global warming and acid rain which affect us in many ways. ஸோ இதெல்லாமே என்ன பண்ணுது, குளோபல் வார்மிங்கையும் ஆசிட் ரெயினையும் பல வழிகளில் நமக்கு ஏற்படுத்துது. In total the quality of air is gone in modern days. In this lesson we are going to study about the effect like greenhouse effect, global warming and acid rain. We will also study about occurrence and properties of the gases ஆக்சிஜன், நைட்ரஜன் அண்டு கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இதனால் என்னவாகுது அப்படின்னா ஏரோட அந்த குவாலிட்டி வந்து குறைஞ்சி போகுது இந்த கேஸஸ் ரிலீஸ் ஆகுறதுனால. அடுத்து இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஃபெக்ட்ஸ் லைக் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட், குளோபல் வார்மிங், ஆசிட் ரெயினை பற்றியும் நம்ம படிக்க போகிறோம். தென் த அக்யூரன்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கேஸஸ் ஆக்சிஜன், நைட்ரஜன் அண்டு கார்பன் டை ஆக்சைடை பற்றியும் நம்ம இதில் ஸ்டடி பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கேஸ் வந்து ஆக்சிஜன். All living things in the world need oxygen. We cannot imagine the world without oxygen. சரிங்களா, ஆல் லிவிங் திங்ஸுக்கும் என்ன வேணும், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா திங்ஸுக்கும் ஆக்சிஜன் வேணும். ஆக்சிஜன் இல்லாத ஒரு உலகத்தை நம்மளால் இமேஜின் பண்ணி பார்க்க முடியுமா, முடியாது. ஏன்னா எல்லா உயிரினங்களும் சர்வைவல் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக என்ன வேணும், ரெஸ்பிரேஷன் பண்ணுறதுக்கு ஆக்சிஜன் வேணும். Next is Swedish chemist C.W. Scheele
ஃபஸ்ட்டு டிஸ்கவர்டு ஆக்சிஜன் இன் 1772. ஸ்வீடன் நாட்டைச் சேர்ந்த கெமிஸ்ட் சிடபிள்யூ ஷேல் அப்படிங்கிறவர் தான் ஃபஸ்ட்டு ஆக்சிஜனை இன் 1772 வந்து டிஸ்கவர் பண்ணார். He called the as fire air or vital life because it was found to support the process of burning. அது வந்து ஃபயர் ஏர் அல்லது விட்டல் லைஃப் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னா, அதாவது ஃபயர் ஆகணும் அப்படின்னாவே அங்கே என்ன வேணும், ஆக்சிஜன் இருந்தால் தான் பேர்ன் பண்ண முடியும். தென் விட்டல் லைஃப் அப்படிங்கிறது எல்லா லிவிங் ஆர்கானிசத்துக்கும் லைஃப், அதாவது ப்ரீத் பண்ணுறதுக்கு ஆக்சிஜன் தேவை அப்படிங்கிறதுனால அதை வந்து ஃபயர் ஏர் ஆர் விட்டல் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழைக்கிறாரு. It was independently discovered by the British scientist Joseph Priestley in 1774. அதுக்கப்புறமா தனிப்பட்ட முறையில் பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட்டும் என்ன பண்ணியிருக்காரு, இதை கண்டுபிடிச்சிருக்காரு. அதாவது இதில் இன்னும் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி, என்னுடைய பண்புகள் என்ன, அந்த மாதிரி விஷயங்களை ஜோசப் பிரிஸ்ட்லே அப்படிங்கிறவர் இன் 1774 கண்டுபிடிச்சார். ஆனால் இந்த லவாய்சியர் நேம்டு ஆக்சிஜன், அதுக்கு ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லிட்டு நேம் பண்ணவது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா லவாய்சியர். ஓகேவா? The name oxygen comes from the Greek word oxygenous which means acid producer. ஓகேவா? இந்த ஆக்சிஜன் அப்படிங்கிற வேர்டு எதுலேருந்து வந்துச்சு அப்படின்னா கிரீக் வேர்டு, கிரேக்க மொழியிலேருந்து வந்தது. அந்த கிரீக் வேர்டு என்ன அப்படின்னா ஆக்சிஜினஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்டுலேருந்து தான் ஆக்சிஜன் அப்படிங்கிற வேர்டு டெரிவ் ஆனிச்சு. அந்த ஆக்சிஜினஸ் அப்படின்றதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஆசிட் ப்ரொடியூசர், அமில உற்பத்தியாளர் அப்படிங்கிறதுனால தான் அதுக்கு பேர் ஆக்சிஜினஸ். It is called so because early chemists thought that oxygen is necessary for producing acids. சரிங்களா? இதிலிருந்து அதுக்கப்புறம் வந்து அந்த கெமிஸ்ட் எல்லாருமே வந்து ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஆக்சிஜன் அப்படிங்கிறது நெசசரியான ஒன்று அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஹெட்டிங் வந்து ஆக்சிஜன், அக்யூரன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிஜனோட அக்யூரன்ஸ் என்ன? இப்போ ஏரில் வந்து நிறைய கேஸஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ ஆக்சிஜன் இருக்குது, நைட்ரஜன் இருக்குது, கார்பன் மோனாக்சைடு. அதில் ஆக்சிஜனோட அக்யூரன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்குறோம். Oxygen is the most abundant element on the earth by mass and the third most abundant element after hydrogen and helium in the universe. ஆக்சிஜன் அப்படின்றது பூமியில் கிடைக்கக்கூடிய எலமெண்ட்ஸில் அதிகமாக கிடைக்கக்கூடியது ஆக்சிஜனும் ஒன்று. அதில் ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியத்துக்கு அடுத்தபடியாக கிடைக்கக்கூடிய அந்த தேர்ட் மோஸ்ட் அபண்டன்ட் எலமெண்ட் வந்து ஆக்சிஜன். It occurs both in free state and combined state. It is present in free state as diatomic molecule O2 in the atmosphere. இது பூமியில் கிடைக்கிறப்ப it occurs both in free state. free state அப்படின்னா தனித்த நிலையிலையும் கிடைக்கும், and then combined state ஆகும், இணைந்த நிலையிலையும் கிடைக்கும். It is present in free state at its diatomic molecule O2 தான் கிடைக்கும். அந்த free state அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, O2 அப்படிங்கிறது ஆக்சிஜன். O2 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் மட்டும் தான் இருக்கும் அதில், அட்டம் இன் அட்மாஸ்பியரில். Most of this has been produced by photosynthesis in which the chlorophyll present in the leaves of plants uses solar energy to produce glucose. Most of the oxygen, அதாவது diatomic molecule எங்கே ப்ரிப்பேர் ஆகப்படுது அதிகமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிளான்ட்ஸ் வந்து ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணும் இல்லையா, அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸ் மூலமாக, அந்த ப்ராசஸ் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் குளோரோஃபில் முன்னிலையில் அது ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுறப்ப ஆக்சிஜன் வந்து ரிலீஸ் ஆகும். குளுக்கோஸ் அது எடுத்துக்கக்கூடிய அந்த எனர்ஜி வந்து குளுக்கோஸ், நம்ம ஸ்டார்ச் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை ப்ரிப்பேர் பண்ணுறப்ப ஆக்சிஜன் என்னவாகும், ரிலீஸ் ஆகும் இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் அப்போ. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்றது ஒரு டேபிள். ஆக்சிஜன் இன் ஃப்ரீ ஸ்டேட்டு, ஆக்சிஜன் இன் கம்பைன் ஸ்டேட்டு. ஃப்ரீ ஸ்டேட்டில் ஆக்சிஜன் எப்படி இருக்குது, கம்பைன் ஸ்டேட்டில் கிடைக்கிறத கொடுத்துருக்காங்க. சோர்ஸு பர்சன்டேஜ் எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா அட்மாஸ்பியரிக் ஏரில் வந்து 21% ஆக்சிஜன் ஃப்ரீ ஸ்டேட்டில் கிடைக்குது. அடுத்து வாட்டரில் வந்து 88லேருந்து 90% ஆக்சிஜன் வந்து தனித்த நிலையில் இருக்குது. அடுத்து ஆக்சிஜன் இன் கம்பைன் ஸ்டேட்டு அப்படின்னா சோர்ஸு பர்சன்டேஜ் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸு. சரிங்களா? பிளான்ட்ஸ் அண்டு அனிமல்ஸ்லையுமே வந்து ஆக்சிஜன் இருக்கும். அது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னா 60 to 70%. அடுத்து மினரல்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் சிலிகேட்ஸ், கார்பனேட்ஸ் அண்டு ஆக்சைட்ஸு.
இந்த கனிமங்கள்லாம் இருக்கு இல்லையா, பூமியிலேருந்து கனிமங்கள்லாம் கிடைக்குதுல்ல, அதெல்லாம் வந்து சிலிகேட்ஸ் அப்படிங்கிறதும் ஆக்சிஜன் மிக்ஸ் ஆகி இருக்கக்கூடிய ஒரு மினரல் தான். அதே மாதிரி கார்பனேட்ஸாக ஆக்சைட்ஸாகவும் அது கிடைக்குது, ஆக்சிஜன் வந்து கிடைக்குது. அது 45லேருந்து 50% தான் மினரல்ஸில் ஆக்சிஜனோட அளவு இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்க்கான அந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை எப்போவுமே வந்து எல்லா லிவிங் ஆர்கானிசமும் ப்ரீத் பண்ணுறப்போ ஆக்சிஜனை இன்ஹேல் பண்ணிவிட்டு ப்ரீத் அவுட் பண்ணுறப்ப கார்பன் டை ஆக்சைடை தான் ரிலீஸ் பண்ணும். ஆனால் பிளான்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அது ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுறப்ப பிளான்ட்ஸும் ப்ரீத் பண்ணுறப்ப ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை தான் ப்ரீத் அவுட் பண்ணும். அது ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுறப்ப இப்போ அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸப்போ கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வந்து வெளியில் விடும். சரிங்களா? அதுக்கான ஈக்குவேஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. CO2 + H2O. அது 6 அப்படிங்கிறது அந்த மாலிகுலோட நம்பர், எவ்வளோ குவான்டிட்டி அப்படிங்கிறது. CO2 அப்படிங்கிறது கார்பன் டை ஆக்சைடு, H2O அப்படிங்கிறது வாட்டரு. ஸோ ரூட் மூலமாக அப்சர்வ் பண்ணக்கூடிய அந்த வாட்டரு, ஏரில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை, இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் த சன்னு, அதாவது சன்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த சோலார் எனர்ஜி முன்னிலையில் தான் என்ன பண்ணும், பிளான்ட்ஸ் வந்து ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணும். அதனால தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பகல் நேரத்தில் பிளான்ட்ஸ் இருக்கக்கூடிய இடங்களில் நிறைய ஆக்சிஜன் இருக்கும். இரவு நேரங்களில் அந்த மரத்துக்கு இடையிலலாம் தூங்கக்கூடாது, மரம் இருக்கிற இடங்களில் தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்போது என்ன பண்ணாது, அது அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் பண்ணாது. அப்போ பண்ணாதப்போ என்ன பண்ணுவோம், அது சுவாசித்து வெளியில் விடக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடு அந்த ஏரியாவில் இருக்கும், அதை நம்ம ப்ரீத் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் இரவில் மரத்து நிழலில் தூங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் பகலில் பார்த்திங்க அப்படின்னா பிளான்ட்ஸு அது வெளிவிடக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடை ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ் ஃபோட்டோசிந்தசிஸ்க்காக என்ன பண்ணிக்குவோம், அதுவே எடுத்துக்கும். ஸோ அப்போ ஆக்சிஜன் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கும். அதனால தான் அதிகமாக மரங்களை வளர்க்கணும், தூய காற்றை, அந்த ஆக்சிஜனை நம்ம எடுத்துக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இப்போ இந்த ஈக்குவேஷனை பார்ப்போம். CO2 அப்படிங்கிறது கார்பன் டை ஆக்சைடு, H2O அப்படிங்கிறது வாட்டர். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட்டில் இந்த C6H12O6 அப்படிங்கிறது குளுக்கோஸ், அது ஸ்டார்ச் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது ப்ளஸ் O2 ஆக்சிஜனை அது கிவ்ஸ் அவுட் பண்ணுது. இன் கம்பைன் ஸ்டேட் இட் இஸ் ப்ரெசன்ட் இன் த எர்த் கிரஸ்ட் அஸ் சிலிகேட்ஸ் அண்ட் மெட்டல் ஆக்சைட்ஸ். அதாவது எர்த் கிரஸ்ட், அந்த பூமியினுடைய மேலெடுக்கிற இல்லையா, அங்கே வந்து அது கம்பைன் ஸ்டேட்டாக தான் ஆக்சிஜன் கிடைக்கும். அது என்ன அப்படின்னா சிலிகேட்ஸாகவும் மெட்டல் ஆக்சைட்ஸாகவும் கிடைக்கும். மெட்டல் ஆக்சைட்ஸ் அப்படின்னா அயன் ஆக்சைடு, சில்வர் ஆக்சைட்ஸ், அது மாதிரி மெட்டல் ஆக்சைட்ஸாகவும் எர்த்தோட அந்த க்ரஸ்ட்டு அந்த மேலடுக்கில் காணப்படும். இட் இஸ் ஆல்சோ ஃபவுண்ட் இன் வாட்டர் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். ஸோ வாட்டரில், பூமியில் இருக்கக்கூடிய வாட்டர்லேயும் என்ன இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. ட்ரை அட்டாமிக் மாலிகுல் O3 அப்படிங்கிறத நம்ம ஓசோன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதோட மாலிகுலர் ஃபார்முலா தான் O3. அதோட மாலிகுலர் ஃபார்முலா O3, ஓசோன் அப்படின்றது. அது வந்து ட்ரை அட்டாமிக் மாலிகுல். ஏன் அந்த ட்ரை அட்டாமிக் மாலிகுல் அப்படின்னா மூன்று ஆக்சிஜன் அணுக்கள் சேர்ந்தது. 3னாவே என்னன்னு சொல்லுவோம், ட்ரைன்னு சொல்லுவோம் இல்லையா, 3 ஆக்சிஜன் அணுக்கள் சேர்ந்ததுனால அது வந்து ட்ரை அட்டாமிக் மாலிகுல். டை அட்டாமிக் மாலிகுல்னு ஆக்சிஜனை சொன்னோம், அது வந்து O2. டை அப்படின்றப்ப 2, ஸோ டை அட்டாமிக் மாலிகுலில் 2 அப்படிங்கிறதுனால ஆக்சிஜனை சொன்னோம். O3 அப்படிங்கிறது ட்ரை அட்டாமிக் மாலிகுல். Known as ozone is present in the upper layer of the atmosphere. அட்மாஸ்பியரோட மேலடுக்குலையும் என்ன இருக்குது, இந்த ட்ரை அட்டாமிக் மாலிகுலாக ஆக்சிஜன் இருக்குது. தட் மீன்ஸ் ஓசோனாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த ஃப்ளோ சார்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க பாரு. இது என்ன அப்படின்னா பர்சன்டேஜ் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த எர்த் கிரஸ்ட், பூமியினுடைய அந்த மேலடுக்கில் எலமெண்ட்ஸினுடைய பர்சன்டேஜ் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அதிகப்படியாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஓனா என்னது, ஓங்கிறது ஆக்சிஜனோட சிம்பல். ஸோ 46.6% ஆக்சிஜன் இருக்குது. அடுத்து SI அப்படின்றது வந்து சிலிக்கான் 27.7% இருக்குது. அடுத்து AL அப்படிங்கிறது அலுமினியம் 8.1% இருக்குது. அடுத்து Fe அப்படிங்கிறது அயன், அது 5.0% இருக்குது. CA அப்படிங்கிறது கால்சியம் 3.6% எர்த் கிரஸ்டில் இருக்குது. தென் Na அப்படிங்கிறது சோடியம் 2.8% இருக்குது. நெக்ஸ்ட்டு K அப்படிங்கிறது பொட்டாசியம் 2.6% இருக்குது. நெக்ஸ்ட்டு Mg அப்படிங்கிறது மெக்னீஷியம் 2.1% இருக்குது. அடுத்து இந்த ஒயிட் கலராக இருக்கிற வந்து அதர் கேஸஸ். ஓகேங்களா? இதுதான் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த எர்த் கிரஸ்ட். நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப்
ஆக்சிஜன். ஆக்சிஜனோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஆக்சிஜன் இஸ் அ கலர்லெஸ், ஓடர்லெஸ் அண்ட் டேஸ்ட்லெஸ் கேஸ். ஆக்சிஜன் அப்படிங்கிறது வந்து கலர் இருக்காது. என்ன கலர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, கலரே இருக்காது. தென் ஓடர்லெஸ் அப்படிங்கிறது வந்து அதுக்கு எந்த ஒரு ஸ்மெல்லும் இருக்காது. தென் டேஸ்ட், நம்ம பார்க்குறப்ப ஸ்வீட்டாக இருக்குது, காரமாக இருக்குது, உப்பாக இருக்குது, ஆசிட்டிக்காக இருக்குது அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி டேஸ்ட் இல்லாமல் இருக்கும் ஆக்சிஜன் அப்படிங்கிறது. அண்ட் நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட், இட் இஸ் எ புவர் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஹீட்டையோ எலக்ட்ரிசிட்டியோ வந்து புவர் கண்டக்டர், குறை கடத்தி, கொஞ்சமாக தான் என்ன பண்ணும், கடத்தும். ஆக்சிஜன் டிசால்வ் ரெடிலி இன் கோல்டு வாட்டர். இப்போ கோல்டு வாட்டரில் ஆக்சிஜன் வந்து சீக்கிரம் கரைஞ்சிடும், டிசால்வ் ஆகிடும். அடுத்து ஃபோர்த் பாயிண்ட் பாருங்கள், இட் இஸ் டென்சர் தென் ஏர். இட் இஸ் டென்சர் தென் ஏரை விட வந்து டென்சராக இருக்கும், அதாவது அடர்த்தி அதிகமாக இருக்கும், இது கனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் டென்சர் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு, இட் கேன் பி மேட் இன்டு லிக்யூட், அதாவது லிக்ஃபைட் அட் ஹை ப்ரெஷர் அண்டு லோ டெம்பரேச்சர். இதை வந்து என்ன பண்ண முடியும், ஹை டெம்பரேச்சருக்கோ அல்லது லோ டெம்பரேச்சருக்கோ ஹை ப்ரெஷருக்கோ நம்ம உட்படுத்தும் பொழுது அது லிக்யூடாக மாறக்கூடிய தன்மை உடையது. இட் சப்போர்ட் கம்ப்யூசன், தென் பேர்னிங்க்கு இது சப்போர்ட் பண்ணக்கூடியது ஆக்சிஜன் அப்படிங்கிறது. இந்த லிக்விஃபைடு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, எப்படி அப்படின்றத யோசிக்கலாம். இப்போ ஆக்சிஜன் அப்படிங்கிறது கேஸு, ஓகேங்களா. ஆனால் வாட்டரில் ஆக்சிஜன் அப்படிங்கிறது என்ன ஸ்டேட்டில் இருக்குது, லிக்விட் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ இது மாதிரி தான் ஹை ப்ரெஷர்லேயோ லோ டெம்பரேச்சர்லேயோ அதை உட்படுத்தும் பொழுது அது லிக்விடாக சேஞ்ச் ஆகக்கூடிய தன்மையுடையது. ஓகேம்மா, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஹெட்டிங் வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆக்சிஜன். அதாவது இதனுடைய வேதி பண்புகள் என்ன. முன்னாடி பார்த்தது இயற்பியல் பண்புகள், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். இப்போ வேதியியல் பண்புகள், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆக்சிஜன். அதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து கம்போஸ்டிபிலிட்டி. கம்போஸ்டிபிலிட்டி அப்படிங்கிறது அந்த எரிதல், அந்த எரியும் தன்மை எப்படி இருக்கும் ஆக்சிஜனுக்கு அப்படிங்கிறது தான். ஆக்சிஜன் இஸ் ஏ நான் கம்போஸ்டிபிள் கேஸ் as it does not burn on its own, but it support the combustion of other substances. ஆக்சிஜன் அப்படிங்கிறது வந்து தானாக எரியக்கூடிய தன்மையுடையது கிடையாது, அது தானாக எரியாது. அதே நேரத்தில் அதர் சப்ஸ்டன்ஸுக்கு வந்து அது சப்போர்ட் பண்ணும், அதர் சப்ஸ்டன்ஸு பேர்ன் ஆகிறதுக்கு, கம்பூஷன் எரியறதுக்கு அது சப்போர்ட் பண்ணக்கூடியது. இந்த டூ நோவில் கொடுத்துருக்காங்க பாருங்க, இஃப் ஆக்சிஜன் ஹேஸ் the capacity to burn itself, striking a matchstick will be enough to burn all the oxygen in our planet Earth. அதாவது ஆக்சிஜன் அப்படிங்கிறது தானாகவே செல்ஃபாகவே வந்து பேர்ன் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி ஆக்சிஜனுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு மேட்ச் ஸ்டிக்கு போதுமா இந்த பிளானட் எர்த்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை ஃபுல்லாக பேர்ன் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு மேட்ச் ஸ்டிக் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் என்ன அப்படின்னா ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸு. இந்த மெட்டல்ஸ் கூட எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஆக்சிஜன் ரியாக்ட் வித் மெட்டல்ஸ் லைக் சோடியம், பொட்டாசியம், மெக்னீஷியம், அலுமினியம், அயன் எக்ஸெட்ரா டு ஃபார்ம் their corresponding metal oxides which are generally basic in nature, but the metals differ in their reactivity towards oxygen. அதாவது ஆக்சிஜன் அப்படிங்கிறது மெட்டல்ஸ் கூட ரியாக்ட் பண்ணும். இப்போ மெட்டல்ஸ் என்ன சொல்லலாம் நம்ம, சோடியம், பொட்டாசியம், மெக்னீஷியம், அலுமினியம், அயன், இதெல்லாமே என்னது தான், மெட்டல்ஸ் தான். ஸோ அதோட ரியாக்ட் பண்ணுறப்ப அதனுடைய ஆக்சைட்ஸ் அது வந்து கொடுக்கும். அந்த ஆக்சைட்ஸ் எல்லாமே என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் இன் நேச்சர், அது காரத்தன்மையுடையதாக இருக்கும், ஓகேவா. ஆனால் அது ஒவ்வொன்றோட ரியாக்ட் பண்ணக்கூடிய அந்த ரியாக்டிவிட்டி இருக்கு இல்லையா, அது டிஃபர் ஆகும். ஆனால் எல்லா மெட்டல்ஸ்லையும் ரியாக்ட் பண்ணதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய அந்த கரஸ்பாண்டிங் ஆக்சைட்ஸ், அந்த மெட்டல் ஆக்சைட்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து பேசிக்காக தான் இருக்கும். தட் மீன்ஸ் பேஸ் காரத்தன்மையுடையதாக இருக்கும். ஆனால் அந்த ரியாக்டிவிட்டி, அந்த செயல்படக்கூடிய அந்த தன்மை இருக்கு இல்லையா, ரியாக்ட் பண்ணக்கூடிய வினைபுரியக்கூடிய அந்த தன்மை வந்து ஒவ்வொரு மெட்டலுக்கும் டிஃபர் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டல் ஆக்சிஜனோட சேர்ந்து என்ன கொடுக்கும், மெட்டல் ஆக்சைட்ஸ். இப்போ சோடியம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா Na அப்படிங்கிறது சோடியம் ப்ளஸ் ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணப்போ சோடியம் ஆக்சைடை கொடுக்கும், ஓகேங்களா. அதே மாதிரி பொட்டாசியம் அப்படின்னா பொட்டாசியம் ஆக்சைடு, மெக்னீஷியம் அப்படின்னா மெக்னீஷியம் ஆக்சைடு, அலுமினியம் அப்படின்னா அலுமினியம் ஆக்சைடு, அயன் அப்படின்னா அயன் ஆக்சைடு, இது மாதிரி அதனுடைய ஆக்சைட்ஸை வந்து கொடுக்கும். இப்போ ஒரு ஆக்டிவிட்டி ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹீட் a strip of magnesium ribbon in the flame till it catches fire and introduce it into the jar containing oxygen. It burns with dazzling bright light and white ash of magnesium oxide is formed.
அதாவது மெக்னீஷியம் ரிப்பனை வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை ஃப்ளேமில் கேட்ச் பண்ணுறோம். ஃபயர் பண்ணிவிட்டு அது ஒரு ஆக்சிஜன் இருக்கக்கூடிய ஒரு ஜாருக்குள்ளே போட்டுட்டோம் அப்படின்னா எல்லாம் ஓப்பனில் இருக்கக்கூடிய ஜாருக்குள்ளே என்ன இருக்கும், ஏன்னா ஏர் அப்படிங்கிறது எவ்ரிவேர் எல்லா இடங்கள்லையும் இருக்கும். ஸோ ஓப்பனில் இருக்கக்கூடிய ஒரு ஜாருக்குள்ளே நம்ம போட்டோம் அப்படின்னா அந்த ஜாருக்குள்ளே என்ன இருக்கும், ஆக்சிஜன் இருக்கும். ஸோ அதோடு சேர்ந்து அது பேர்ன் ஆகுறப்ப அது ஒரு டேஜ்லிங் பிரைட் லைட்டு, அது ஒரு பிரைட்டான ஒரு லைட்டோட எரியும். நார்மலாக எரிஞ்சதை விட அதோட ஆக்சிஜனோட சேர்ந்து எரிகிறப்ப இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக எரியும். அதுக்கப்புறமா எரிஞ்சதுக்கப்புறம் அதில் கிடைக்கக்கூடிய அந்த ஆஷ், அந்த சாம்பல் இருக்கு இல்லையா, அது நல்ல ஒயிட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா அதுதான் வந்து மெக்னீஷியம் ஆக்சைடு. மெக்னீஷியம் வந்து ஆக்சிஜனோட சேர்ந்து பேர்ன் ஆனதுக்கு அப்புறமா அது மெக்னீஷியம் ஆக்சைடாக மாறிடுச்சு. அதுதான் வந்து அந்த ஒயிட் கலர் ஆஷ் சாம்பல் அப்படின்றது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கம்மா, அந்த அதாவது நம்ம முன்னாடி பார்த்தது வந்து ஒரே ஒரு மெட்டலோட மட்டும் பார்த்தோம் இல்லையா, சோடியம் ஆக்சிஜனும் சேர்ந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு. அது மாதிரி இன்னும் சிலது கொடுத்துருக்காங்க, சில மெட்டல்ஸு ஆக்சிஜனோட எப்படி ரியாக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்றது. இப்போ மெட்டல்ஸு டெம்பரேச்சர் ப்ராடக்ட் ஃபார்ம்டு. மெட்டலில் வந்து கே அப்படிங்கிறது பொட்டாசியம். இது சாதாரணமாக ரூம் டெம்பரேச்சர்லேயே வந்து ரியாக்ட் பண்ணிச்சு அப்படின்னாவே பொட்டாசியம் ஆக்சைட்ஸ் கிடைக்குது. K2O அப்படிங்கிறது பொட்டாசியம் ஆக்சைட்ஸ். Mg அப்படிங்கிறது மெக்னீஷியம். இதை வந்து ஹீட்டிங் ஸ்லைட்லி கொஞ்சம் ஸ்லைட்டாக வந்து என்ன பண்ணணும், ஹீட் பண்ணணும். அது மாதிரி பண்ணுறப்ப மெக்னீஷியம் ஆக்சைடு வந்து கிடைக்குது. அண்ட் தென் Ca அப்படின்றது கால்சியம், ஹீட்டிங் ஸ்லைட்லி இதையும் வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணோம் அப்படின்னா கால்சியம் ஆக்சைடாக மாறுது. அடுத்தது FeCuAg. Fe அப்படிங்கிறது அயன். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இந்த ஃபெர்ரம் அப்படின்னு சொல்லிட்டு லத்தீன் வேர்டு, இது எல்லாமே வந்து லத்தீன் வேர்டுலேருந்து வந்ததுனால கொஞ்சம் சிம்பிள் வந்து வேரி ஆகும். அயனோட லத்தீன் வேர்டு வந்து ஃபெர்ரம், அதனால தான் அதோட சிம்பிள் வந்து Fe. அதே மாதிரி Cu அப்படிங்கிறது வந்து காப்பரு, குப்ரம் அப்படிங்கிறது லத்தீன் வேர்டு. ஸோ Cu அப்படிங்கிற அந்த லத்தீன் வேர்ட்லேருந்து இந்த சிம்பிள் வந்து டெரிவ் ஆகிருக்கும். தென் அர்ஜென்டேனம் அப்படிங்கிறது Ag, சில்வர். இது எல்லாமே ஹை டெம்பரேச்சரில் தான் அதனுடைய ஆக்சைட்ஸாக மாறுது. அண்ட் தென் AuPt. Au அப்படிங்கிறது என்னது அப்படின்னா கோல்டோட சிம்பிள். நம்ம கோல்டு வந்து G அப்படின்னு நினைக்கக்கூடாது, இதுவும் என்னது தான், லத்தீன் வேர்டு தான். Au அப்படிங்கிறது ஆரம், கோல்டோட லத்தீன் வேர்டு வந்து ஆரம், அதனால் அதோட சிம்பிள் வந்து Au. அதே மாதிரி பிளாட்டினம், Pt அப்படிங்கிறது பிளாட்டினம். ஈவன் அட் ஹை டெம்பரேச்சரில் கூட இது என்ன பண்ணாது, எந்த ஒரு ரியாக்ஷனும் காட்டாது. அதனால தான் இதை வந்து ஜுவல்ஸாக, ஆர்னமெண்ட்ஸாக வந்து இதை போட முடியுது. இல்லை அப்படின்னா ஏரில் ரியாக்ட் பண்ணிச்சுன்னா அது என்னவாகும், அதோட குவான்டிட்டி வந்து குறையும். நெக்ஸ்ட்டு தேர்ட் என்ன அப்படின்னா ரியாக்ஷன் வித் நான் மெட்டல். நான் மெட்டல்ஸ் கூட எப்படி ரியாக்ட் பண்ணுது, மெட்டல்ஸ் கூட ரியாக்ட் பண்ணதை பார்த்தோம். அதே மாதிரி நான் மெட்டல்ஸ் கூட ஆக்சிஜன் ரியாக்ட் வித் வேரியஸ் நான் மெட்டல்ஸ் லைக் ஹைட்ரஜன், நைட்ரஜன், கார்பன், சல்ஃபர், பாஸ்பரஸ் எக்ஸெட்ரா டு கிவ் கரஸ்பாண்டிங் non-metallic oxides which are generally acidic in nature. இவன் மெட்டல்ஸ் வந்து ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணுறப்ப அதனுடைய ஆக்சைட்ஸை கொடுக்கும், இருந்தாலும் அதெல்லாம் என்னவாக இருக்கும், பேசிக் இன் நேச்சர், காரத்தன்மையுடையதாக இருக்கும்னு பார்த்தோம். ஆனால் நான் மெட்டல்ஸ் கூட அது ரியாக்ட் பண்ணுறப்ப அதுக்கு கிடைக்கக்கூடிய அந்த கரஸ்பாண்டிங் ஆக்சைட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மெட்டல் ஆக்சைட்ஸு, அது எல்லாமே அசிட்டிக் இன் நேச்சராக இருக்கும், அமிலத்தன்மையுடையதாக இருக்கும். நான் மெட்டல் ப்ளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் non-metallic oxides. For example, carbon plus oxygen gives carbon dioxide. கார்பன் அப்படிங்கிறது ஒரு நான் மெட்டல். ஸோ ஆக்சிஜனோட அது ரியாக்ட் பண்ணுறப்ப என்ன ப்ராடக்ட் கிடைக்குது, கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லக்கூடிய அதனுடைய ஆக்சைட்ஸ் கிடைக்குது. த ரியாக்ஷன் ஆஃப் ஆக்சிஜன் வித் நான் மெட்டல். இது கார்பன் இல்லாமல் இன்னும் சில நான் மெட்டல்ஸ் அதோட ரியாக்டண்ட்டை நமக்கு கொடுத்துருக்காங்க. நான் மெட்டல் கார்பன், சீனா கார்பன், N நைட்ரஜன், S சல்ஃபர், P அப்படிங்கிறது பாஸ்பரஸ். இப்போ கார்பன் டை ஆக்சைடாக மாறுது, N வந்து நைட்ரஜன் நைட்ரிக் ஆக்சைடாக மாறுது, சல்ஃபர் வந்து சல்ஃபர் டை ஆக்சைடாகவும், பாஸ்பரஸ் பார்த்திங்கன்னா பாஸ்பரஸ் ட்ரை ஆக்சைடு, பாஸ்பரஸ் டென்டாக்சைடாகவும் கிடைக்குது ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணுறப்ப. நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டி 2 அப்படின்றது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹீட் அ ஸ்மால் பீஸ் ஆஃப் பாஸ்பரஸ் அண்ட் இன்ட்ரடியூஸ் இட் இன்டு த ஆக்சிஜன் ஜார். இதுலேயும் என்ன பண்ண சொல்கிறாங்க, முதல்ல வந்து மெக்னீஷியத்தை நம்ம இது பண்ணோம் இல்லையா, அது மெட்டல். இப்போ நான் மெட்டலுக்கு வந்து பாஸ்பரஸ் வந்து நான் மெட்டல், அது ஒரு பீஸ் எடுத்துக்கிட்டு அதை ஹீட் பண்ணிவிட்டு அது ஒரு ஆக்சிஜன் ஜாருக்குள்ளே நம்ம போடுறப்ப அந்த பாஸ்பரஸ் பேர்ன் வித் சஃபகேட்டிங் ஸ்மெல், அதாவது அந்த மூச்சு திணற மாதிரி ஒரு ஸ்மெல்லை வந்து ஏற்படுத்தும்.
அண்டு கிவ்ஸ் பாஸ்பரஸ் பென்டாக்சைடு. அதுக்கப்புறம் அது பேர்ன் ஆனதுக்கப்புறமா என்ன கிடைக்கும், அந்த ஒயிட் ஃபியூம்ஸாக இருக்கும். இப்போ எரியிறப்ப ஒயிட் கலர் ஃபியூம் வந்து வெளியில் வரும். அது எரிஞ்சதுக்கப்புறம் பாஸ்பரஸ் பென்டாக்சைடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாஸ்பரஸோட ஆக்சைடை அது கொடுக்கும். நெக்ஸ்ட்டு ரியாக்ஷன் வித் ஹைட்ரோ கார்பன்ஸு. ஃபஸ்ட்டு மெட்டலோட எப்படி ரியாக்ட் பண்ணுது, நான் மெட்டலோட எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்த்தோம். தென் ஹைட்ரோ கார்பன்ஸ் கூட ஆக்சிஜன் எப்படி ரியாக்ட் பண்ணும். ஹைட்ரோ கார்பன்ஸ் அதாவது காம்பவுண்ட் கண்டெய்னிங் கார்பன் அண்டு ஹைட்ரஜன். ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்படின்னாவே கார்பனும் இருக்கும் ஹைட்ரஜனும் இருக்கும். இது ரெண்டும் இருந்துச்சுனாவே அந்த காம்பவுண்டை வந்து ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹைட்ரோகார்பன்ஸ் ரியாக்ட் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் வேப்பர். ஹைட்ரோகார்பன்ஸ் வந்து ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணுறப்ப கார்பன் டை ஆக்சைடு அண்டு வாட்டர் வேப்பரும் ஃபார்ம் ஆகும். எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஹைட்ரோகார்பன்ஸுக்கு வுட்டு, பெட்ரோல், டீசல், எல்பிஜி எக்ஸட்ரா இது எல்லாமே என்னது தான் ஹைட்ரோகார்பன்ஸ் தான். நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, சமத்தில் எல்லாமே படிச்சிருக்கோம். when they burn in oxygen they produce heat and light energy, hence they serve as fuel. சரிங்களா, இது எல்லாமே வந்து ஆக்சிஜனோட சேர்ந்து எரிகிறப்ப ஹீட்டையும் அண்ட் லைட் எனர்ஜியையும் அது ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால தான் அதெல்லாம் ஃபியூலாக வந்து பயன்படுத்துகிறாங்க. எந்த ஒரு ஃபியூலுமே என்ன பண்ணும், ஹீட் அண்ட் லைட்டை வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால் அதை அந்த ஆக்சிஜன் வந்து ஃபியூலாக பயன்படுத்துகிறாங்க. இப்போ ஹைட்ரோ கார்பன்ஸ், எந்த ஹைட்ரோ கார்பன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, வுட்டாக இருக்கலாம், பெட்ரோலாக இருக்கலாம், டீசலாக இருக்கலாம், இது எல்லாத்தையும் எதை எடுத்துக்கிட்டாலும் ப்ளஸ் ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணுறப்ப கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் வேப்பர் ப்ளஸ் ஹீட் எனர்ஜி ப்ளஸ் லைட் இதை ரிலீஸ் பண்ணுது அப்படிங்கிறதுக்கான ஈக்குவேஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து தென் ரஸ்டிங். ரஸ்டிங் அப்படிங்கிறது துருப்பிடித்தல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அயனை வந்து பார்ப்போம், இதில் பார்ப்போம். The process of conversion of iron into its hydrated form of oxide in the presence of air and moisture, humid atmosphere is called rusting. Rust is hydrated ferric oxide. அதாவது அயன் ஆக்சைடாக மாறுறது தான் வந்து ரஸ்டிங் அப்படின்றத நம்ம படிச்சிருக்கோம். இதில் அதாவது இப்போ ஹைட்ரேட்டட் ஃபார்ம், அது அயன் அப்படிங்கிறது ஹைட்ரேட்டட் ஃபார்ம் ஆக்சைடு இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏரில் இருக்கக்கூடிய அந்த நீர்த்துளிகள் அல்லது மாய்ச்சர் இதோட ரியாக்ட் பண்ணுறப்ப அது வந்து அயன் ஆக்சைடாக மாறும். அதுதான் ரஸ்டிங் அப்படின்னு சொல்கிறது. அயன் அப்படிங்கிறதுக்கு சிம்பிள் என்ன சொல்லுவோம், எஃப்இ. ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, ஃபெரம். ஸோ எஃப்இ அப்படிங்கிறது அயனோட சிம்பிள் ப்ளஸ் ஆக்சிஜன் இது வந்து என்னவா மாறுது, ஃபெர்ரிக் ஆக்சைடாக மாறுது. Fe2O3 அப்படிங்கிறது ஃபெர்ரிக் ஆக்சைடு. அதே ஃபெர்ரிக் ஆக்சைடு Fe2O3 ப்ளஸ் H2O எவ்வளோ வேணாலும் வாட்டர் இருக்கலாம். இங்கே எக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வாட்டரோட அளவு, அதாவது ஈரப்பதம் இருந்துச்சுனாலே அயன் என்னவாகுது, அயன் ஆக்சைடாக மாறிடும். ஸோ வாட்டரோட அளவு எவ்வளோ இருந்துச்சுனாலும் அது ரஸ்ட்டாக மாறும். எக்ஸ் இஸ் த நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகூல்ஸ் விச் இஸ் வேரியபிள். வாட்டர் மாலிகூல்ஸினுடைய அளவு பொறுத்து இந்த எக்ஸை வந்து நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் லாஸ்ட்டு யூசஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிஜனோட யூசஸ் என்ன அப்படிங்கிறது, இட் இஸ் யூஸ்ட் அஸ் ஆக்சிஅசிட்டிலின் சிலிண்டர் ஃபார் கட்டிங் அண்டு வெல்டிங் மெட்டல்ஸ். அது வெல்டிங் பண்ணுறதுக்கும் மெட்டல்ஸை கட் பண்ணுறதுக்கு ஜாயின் பண்ணுறது தான் வெல்டிங் அப்படிங்கிறது. அது மாதிரி செய்கிற இடங்களில் அந்த ஃபயர் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஃபயர் எப்படி உருவாகும் அப்படின்னா கேஸ் வந்து பேர்ன் ஆகுறதுனால தான். அந்த ஆக்சிஅசிட்டிலின் அப்படின்ற ஒரு சிலிண்டர், அதில் இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஅசிட்டிலின் பேர்ன் ஆகுறது மூலமாக தான் இந்த வெல்டிங் கட்டிங்கை வந்து பண்ணுவாங்க இன் மெட்டல்ஸில். நம்ம வீட்டிலலாம் ஃபியூல் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, எல்பிஜியில் அடுப்பு எரிக்கிறதுக்கு, கிச்சனில் அம்மா பண்ணுவாங்க குக் பண்ணுறதுக்கு. அந்த கேஸில் என்ன இருக்குது, ப்ரொப்பேனும் பியூட்டேனும் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் அந்த சிலிண்டரில். அதே போல் வெல்டிங்கில் மெட்டல்ஸை வெல்ட் பண்ணுறதுக்கும் கட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஃபியூல் வந்து ஆக்சிஅசிட்டிலின் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இட் இஸ் யூஸ்டு டு ரிமூவ் கார்பன் இம்ப்யூரிட்டிஸ் ஃப்ரம் ஸ்டீல். இப்போ ஸ்டீல்லாம் வந்து கார்பன் படிஞ்சு, அதாவது இந்த கரிப்புகை அதெல்லாம் படிஞ்சு இருக்கு இல்லையா, அப்போ அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஆக்சிஜனை பயன்படுத்துவாங்க. நெக்ஸ்ட்டு பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் யூஸ் ஆக்சிஜன் ஃப்ரம் த ஏர் ஃபார் ரெஸ்பிரேஷன். பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் அண்ட் ஆல்சோ ஹியூமன் பீயிங்ஸும் வந்து ரெஸ்பிரேஷனுக்காக எது தான் பயன்படுத்துகிறோம், ஆக்சிஜனை தான் எடுத்துக்கிறோம். இட் இஸ் யூஸ்ட் அஸ் ராக்கெட் ஃபியூல். ராக்கெட் ஃபியூலாகவும் ஆக்சிஜன் பயன்படுது. இட் இஸ் யூஸ்ட் ஃபார் ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷன் பை ஸ்கூபா டைவர்ஸ், மவுண்டெய்னியர்ஸ், ஆஸ்ட்ரோனட்ஸ், பேஷண்ட் எக்ஸெட்ரா. பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ஆக்சிஜன் அவங்களால ப்ரீத் பண்ண முடியலை அப்படின்னா ஆர்டிஃபிஷியலாக என்ன பண்ணுவாங்க, ஆக்சிஜனை கொடுப்பாங்க இல்லையா அவங்க ப்ரீத் பண்ணுறதுக்கு. அஸ்ட்ரானட்ஸு, ஸ்பேஸுக்கு போகிறவங்க, மவுண்டெயின், அந்த கடலில் சீ டைவர்ஸ், இந்த கடல் தண்ணிக்குள்ளே குதிப்பாங்க இல்லையா, மலையிலேருந்து தண்ணிக்குள்ளே குதிப்பாங்க, கடல்லையும் குதிப்பாங்க. சரிங்களா, அது மாதிரி டைமிங்கில் வந்து அவங்க ஆர்டிஃபிஷியலாக ரெஸ்பிரேஷன் பண்ணுறதுக்கு
ஆக்சிஜனை பயன்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட்டு மிக்ஸ்டு வித் பவுடர்டு சார்கோல் இட் இஸ் யூஸ்டு அஸ் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ். அதாவது சார்கோல் அப்படிங்கிறது என்னது? நிலக்கரி. இந்த நிலக்கரி பவுடரோட ஆக்சிஜனை மிக்ஸ் பண்ணி அதை வந்து எக்ஸ்ப்ளோசிவாக பயன்படுத்துகிறாங்க. வெடிப்பொருட்கள் தயாரிக்கிறாங்கல்ல, அங்கே பயன்படுத்துகிறாங்க. இட் இஸ் யூஸ்டு இன் த சிந்தசிஸ் ஆஃப் மெத்தனால் அண்டு அம்மோனியா. அம்மோனியா அண்டு மெத்தனால் சிந்தசிஸ் பண்ணுறதுக்கும் ஆக்சிஜன் வந்து யூஸ் ஆகுது.